அனைவருக்கும் வணக்கம். வானவில் டிவியின் பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. நம்ம உடம்பு இயங்குறதுக்கு நம்ம உடம்புல பல ராஜ உறுப்புகள் இருக்கு. அதில் ஒன்று தான் இதயம். இந்த இதயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதனால் நம்ம ரொம்ப அவஸ்தைப்படுறோம். ஏன் இதய துடிப்பு நின்றுச்சா நம்ம வாழ்க்கை துடிப்பே முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட இந்த இதயத்தை நம்ம போற்றி பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது? அதில் நமக்கு நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்குது. ஸோ இந்த குழப்பம் சந்தேகத்தை எல்லாத்தையும் தீர்த்து வைக்க தான் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் சிவகணேஷ் சார். ஹலோ சார். ஹாய் மேம். கோவிட்க்கு அப்புறம் ஹார்ட் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? இந்த கோவிட் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு விஷயம். ஒன்று அந்த கோவிட் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண வேக்சின்ஸ். பட் அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் உயிரோடு இருக்கிறது முக்கியமான விஷயமா இருந்தது. அதனால் நம்ம அந்த சில சைடு எஃபெக்ட்ஸை வி ஹேட் டு அக்செப்ட். அது இருக்குதுன்னே அவங்க சொல்லி தான் வேக்சின்ஸ் வேர் ஆல்சோ கிவன் ஆஃப். அது கொஞ்சம் இன்க்ரீஸ்டு ரிஸ்க்கு இருந்துச்சு. கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அடுத்த அட்லீஸ்ட் ஒரு 6 monthsலேருந்து 1 year வரைக்கும் அந்த உடம்புல ஜென்ரலாகவே கொஞ்சம் ரத்த கட்டுகள், பிளட் கிளாட்ஸ் வரதுக்கான டெண்டன்சி ஜாஸ்தியாக இருந்தது. பட் அதை இனிமேல் ஃபுல்லாக இத்தனை வருஷத்துக்கு 10 years 15 yearsக்கு அப்புறம் அது மாதிரியெல்லாம் ஒன்றும் பெரிய லாங் டேர்ம் ஸ்டடீஸ் இது வரைக்கும் நம்மளுக்கு இல்லை. பட் டெஃபினெட்லி கொஞ்சம் இன்க்ரீஸ்டு ரிஸ்க்கு ஆஃப்டர் கொரோனா இன்ஃபெக்ஷன். அது மாதிரி இந்த ப்ரெக்னன்சி டைமில் ஹார்ட் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா? ரிஸ்க் இருக்கா? ப்ரெக்னன்சியில் அதாவது இப்போ நார்மலாக நம்ம முதல்ல இந்த வேல்வு சுருக்கங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? அதில் இந்த மைட்ரல் ஸ்டீனோசிஸ், அயோட்டிக் ஸ்டீனோசிஸ், இந்த ரெண்டுமே கிரேடிங் உண்டு. மைல்டு, மாடரேட், சிவியர்னு. இது ரெண்டுமே சிவியராக இருக்குது. ஆக்சுவலி ப்ரெக்னன்சியை கண்டினியூ பண்ணக்கூடாது. யூஸ்வலாக மிட் ஆஃப் ப்ரெக்னன்சியில் ஒரு எக்கோ பண்ணுவாங்க, ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான வால்வ் இஷ்யூஸ் இருக்குதா, அவங்க அந்த ப்ரெக்னன்சியை லாஸ்ட் வரைக்கும், டேர்ம் வரைக்கும், அந்த 40வது வாரம் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாமாங்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கணும், அந்த வேல்வ் ஸ்டேட்டஸ். ஏன்னா ஒருவேளை அது சிவியராக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை கண்டினியூ பண்ணக்கூடாது. அது விட் வில் என்டேஞ்சர் போத் பேபிஸ் அண்ட் மதர்ஸ் லைஃப். அது மாதிரி பல்மரி ஆர்டரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். எப்படி அயோட்டாங்கிறது பெருந்தமணி நல்ல பிளட்டை எல்லா ஆர்கனுக்கும் எடுத்துகிட்டு போகும்னு சொன்னோமோ, அதே மாதிரி லங்ஸுக்கு போகிற பிளட் சப்ளைக்கான ஆர்ட்ரி பேர் தான் பல்மரி ஆர்ட்ரி. இதில் பல்மரி ஆர்ட்ரி ஹைப்பர் டென்ஷன் ஒரு கண்டிஷன் ஏற்படும். இது ரொம்ப சிவியராக இருந்துச்சுனாலும் ப்ரெக்னன்சியை கண்டினியூ பண்ணக்கூடாது. இதுவே மைல்டு மாடரேட்லாம் இருக்குது, இந்த வேல்யூ சுருக்கம் இருக்குது, பட் அவ்வளோ சிவியராக இல்லை அப்படின்னா நம்ம ப்ராப்பர் ஃபாலோஅப்பில் வச்சுக்கிட்டு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஈவன் சில மைட்ரல் ஸ்டீனோசிஸ், அந்த ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்கிற ஒரு இன்ஃபெக்ஷனால் வர மைட்ரல் ஸ்டீனோசிஸில் நம்ம ஒரு ப்ரொசீஜரே கூட ப்ரெக்னன்சியில் பண்ணலாம். செகண்ட் ட்ரைமஸ்டரில் 12வது வாரத்துக்கு மேலேயும் 28வது வாரத்துக்கு முன்னாடியும் நம்ம ஆன்ஜியோ பண்ணுற மாதிரியே ஒரு பலூனை எடுத்துக்கிட்டு போய் அந்த வால்வில் இருக்கிற சுருக்கத்தை கிளியர் கூட பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர ரிஸ்க் இருக்கா? ஜென்ரலாகவே கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்கிற நாள்பட்ட கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் 30% 40% நார்மலாகவே ஜாஸ்தி. ஏன்னா கிட்னிக்கு போகிற இரத்த குழாய் தான் நம்ம உடம்புல பிபியை டிட்டர்மின் பண்ணுற ஒரு முக்கியமான பிளட் வெசல். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஜென்ரலாக பிபி ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பிபி ஜாஸ்தியாக இருக்கிறது அகைன் நம்ம முதல்ல சொன்ன ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பிபி, சுகர்லாம் எப்படி பாதிச்சு ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னோமோ, இந்த பிபி இன்க்ரீஸு ஹார்ட்டை திருப்பி பாதிக்கும். இது கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்கள ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். டாக்டர், அது மாதிரி இப்போ நிறைய பேர் இந்த டெய்லி டீ காஃபிலாம் குடிக்கிறாங்கல்ல, அதனால ஏதாவது ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வருமா? பெர்சே டீ காஃபினால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நம்ம முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த அரித்மியா, ஹார்ட் ரிதம் நார்மலாக இல்லாமல் சில அப்நார்மல் ரிதம்ஸ், எஸ்விடின்னு ஒன்று உண்டு. அதில் சுப்ராவென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்னு சொல்கிறது. ஹார்ட் பீட்டு திடீர்னு 200 250 இந்த மாதிரி ரொம்ப ஹை ரேட்டில் துடிக்க ஆரம்பிச்சிடும். அது ஹார்ட்டில் இருக்கிற மேல் சம்பரில் இது சரியாக கண்டக்ட் ஆகாமல் அந்த நேரம் பேஷண்ட்டுக்கு ரொம்ப படபடப்பு ஜாஸ்தியாக இருக்கும். சில பேருக்கு வேர்த்து போகிறது, சில பேருக்கு மயக்கம் வர்றது, இந்த மாதிரி சிம்டமோட வருவாங்க. நம்ம இசிஜி எடுத்து பார்த்தோம்னா அந்த ரிதமை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு மெடிசன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது கண்டினியூஸாக வராமல் இருக்கிறதுக்கு மெடிசன்ஸ் நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டு வரலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்களுக்கு ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா கெஃபின், அது ஸ்மோக்கிங். இது ஏதாவது பண்ணுறவங்களுக்கு, ஸ்மோக்கிங் கண்டினியூஸாக பண்ணுறவங்களுக்கு சில பேருக்கு அது ட்ரிகர் இருக்கும். நார்மலாக தான் இருந்தேன், ஒரு சிகரெட் அடிச்சுட்டு வந்தேன், அதுக்கப்புறம் திடீர்னு படப்படப்பு வந்துருச்சும்பாங்க. ஸோ இவங்களோட ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் இதுவாக இருக்கும். நம்ம சொன்ன எல்லா இன்ஃப்ளமேஷனையும் ஜாஸ்தி பண்ணும் ஸ்மோக்கிங், கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் ரத்த குழாயில் ஜாஸ்தி பண்ணும் ஸ்மோக்கிங், ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க்கை ஜாஸ்தி பண்ணும் ஸ்மோக்கிங். இப்போ அது மாதிரி இப்போ நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்க, இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல, நைட்டில் போய் பிரியாணி சாப்பிட்றது, நைட் ரவுண்ட்ஸ் போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு போகிறாங்கல்ல, அது எந்த அளவுக்கு ஹார்ட்டை பாதிக்கும்? ஆக்சுவலி மெலட்டோனினுங்கிற ஹார்மோன், இது பல தடவை நம்ம கேட்டிருப்போம், படிச்சிருப்போம், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க.
இரவில் மட்டும்தான் சுரக்கும். ராத்திரிலனா நம்ம ரூமை இருட்டாக வச்சுக்கிட்டான்னு மட்டும் இல்லை, சன்லைட் இல்லாமல் இருக்கிற ஒரு கும் இருட்டில் மட்டும்தான் அது சுரக்கும். அது நம்மளை கம்ப்ளீட்டாக பேசிஃபைடாக தூங்க வைக்கும். ஹார்மோனல் ரெஸ்பான்ஸுங்கிறது அது உடம்பு வந்து ஒரு அழகாக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு இது. நம்மளை தவிர்த்து மற்ற எல்லா உயிரினமோ எல்லா நேச்சரோ எல்லாமே வந்து சூரியனோட எந்திரிக்கும், சூரியனோட படுத்துரும். அது பூ பூக்கிறதா இருந்தாலும் சரி, பறவை கத்துறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஹேப்பன்ஸ் வித் சன்ரைஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் சன்செட். நம்ம வேலை நிமித்தமாக இப்போ நம்ம இதெல்லாம் நிறையா மாற்றிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மெலட்டோனின் ஹார்மோனோட இது சுரக்கிறது, அது நிப்பாட்டுற தன்மை இது ரொம்ப மாறுறப்ப என்ன ஆகும், இட் அஃபெக்ட்ஸ் யுவர் ஹார்ட் ஹெல்த். அதுவும் நைட் டைமில் மூச்சிட்டு இருக்கிறப்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற சாப்பாடை நம்ம சாப்பிட போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பிரியாணி அகைன் ஒரு ஹை ஃபேட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் பெரிய ஒர்க் அவுட்டோ நம்ம எதுவும் இருக்க போகிறது கிடையாது. திருப்பி கொஞ்சம் நேரம் ஒர்க் ஆர் ஸ்லீப் இதுதான் பண்ண போகிறோம். ஜென்ரலாகவே நார்மலாகவே தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹெவியாக சாப்பிடாம கொஞ்சம் மினிமலான ஃபுட்டு சாப்பிட்டு போகிறது இட் இஸ் குட் ஃபார் கட். நார்மலாக ஒரு 100% ஃப்ளோ இருந்துகிட்டு இருக்கிற ஹார்ட்டுக்கு நம்ம நிறையா சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஆல்ரெடி 50-60% தான் போயிட்டுருக்கு, ஒரு 40% பிளாக்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிறையா சாப்பிட்றப்ப என்னாகும், மொத்த பிளட்டும் ஜீரண மண்டலத்துக்கு டைவர்ட் ஆகிருக்கும். அது நம்ம குடலுக்கு, லிவருக்கு, ஸ்ப்ளீனுக்கெல்லாம் போய் அது வந்து பிளட் சப்ளை அந்த நேரத்தில் ஜாஸ்தியாக ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளை கொஞ்சம் குறையும். இது நைட் டைமில் ஹெவி ஃபேட்டி மீல்லாம் எடுக்கிறப்ப இன்னும் டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸ்டெனுவஸாக இருக்கும். நிறைய பிளட் சப்ளை ஃபார் ப்ரொலாங்டு பீரியட்ஸ் இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஹார்ட் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு இன்னுமே பெயின் ஜாஸ்தி ஆகலாம். அது மாதிரி இப்போ ஜிம்முக்கெலாம் போகிறாங்கல்ல, அவங்க வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து நிறையா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அது இப்போ வந்து ட்ரெண்டாக பார்த்தீங்கன்னா கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணுங்க, அதுதான் நல்லது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த கார்டியோ ஒர்க் அவுட்லாம் என்ன, அது எந்த அளவுக்கு ஹார்ட்டுக்கு நல்லது? சரி, கார்டியோ எக்ஸசைஸ் நம்ம ஜென்ரலாக மீன் பண்ணுறது எல்லாமே ஒரு ஏரோபிக் எக்ஸசைசஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் வாக்கிங், அது நீங்கள் நல்லா வாக்கிங் போனாலும் சரி தான், இல்லை நீங்கள் ட்ரெட்மில்லில் நடந்தாலும் சரி தான், ரன்னிங், ஜாகிங், ஸ்விம்மிங், இது எல்லாமே வந்து ஏரோபிக் எக்ஸசைசஸ். அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன், யூரோப்பியன் கார்டியாலஜி சொசைட்டி இவங்க எல்லாமே அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா 25 minutes ஆஃப் வாக்கிங் பெர் டே, அட்லீஸ்ட் 5 days a week. இதை ரெகுலராக பண்ணுங்கள். இது வந்து இட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் கார்டியாக் ஹெல்த்னு சொல்கிறது. நம்ம ஹார்ட்டுக்கு இப்போ நார்மலாக இப்படி மசில் பில்டிங்கில் என்ன ஆகுது, நம்ம ஃபுல்லாக நம்ம வெயிட் தூக்குறதோ எல்லாம் செய்கிறப்ப வந்து நம்மளோட பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் மசில்லாம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஹார்ட்டுக்கு நிறைய ஒர்க் கொடுக்குறப்ப ஈவன் திஸ் ஹார்ட் மசில் கேன் பிகம் திக். நார்மலாக இருக்கிற ஹார்ட் மசில் திக்கானா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. பட் ஒருவேளை ஹெச்சிஎம்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதினா, நம்ம முதல்ல சொன்ன ஹார்ட்டோட மசில் பிரச்சனைகளில் இது ஒன்று. நார்மலாகவே அவங்களோட ஹார்ட் மசில் கொஞ்சம் திக்காக இருக்கும், அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சிருக்காது. பட் இந்த மாதிரி ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என்னாகும், இந்த ஹார்ட் மசில் ஆல்ரெடி உங்களுக்கு கிராஜுவலாக ரொம்ப திக்கனாகி போயிருந்துருக்கலாம். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ஹார்ட் மசில் ரெண்டும் மொத்தமாக அதோட 2 சுவரும் வந்து ஒட்டிக்கிறப்ப ஹார்ட்லேருந்து பிளட் சப்ளை வெளியில் வராது. அப்போ திடீர்னு தே கேன் ஃபெயிண்ட். அப்போ திடீர்னு அன்கான்ஷியஸாக விடுறதுக்கோ டக்குன்னு நம்ம முதல்ல சொன்ன கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கோலாம் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப தே கேன் ஃபெயிண்ட். நம்ம அதனால் வந்து எல்லா ரொட்டீனாக போகிறவங்க எல்லோரும் வந்து கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபஸ்ட் ஈவெண்ட்டே அப்படி தான் இருந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏதாவது மினிமல் சிம்டம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறப்ப வந்தால் பெட்டர் கோ ஒரு செக்அப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சி உங்களோட ஹார்ட்டில் எக்கோல மசில்லாம் நல்லா தான் இருக்குதா, தே கேன் கண்டினியூ தேர் ஒர்க் அவுட்னு பார்த்துக்கிறது would be advised. டாக்டர், இப்போ எனக்கு நிறைய கேள்வி இருந்துச்சு, நான் அதெல்லாம் உங்ககிட்ட இப்போ கேட்டேன். பட் ஆனால் ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு சில கேள்வி டவுட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம கேட்டுடலாமா? ஷூர். ஹலோ டாக்டர், என் பேர் ஜோஷ்வா. எங்கள் வீட்டு ரிலேட்டிவ் அவங்களுக்கு வந்து ஹார்ட்டு ப்ராப்ளம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோம். ஆக்சுவலாக அங்கே போய் கேட்கும் போது கேஸ் ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டைம் போகும்போது அவங்களுக்கு டேப்லெட் மட்டும் கொடுத்து அமுச்சு விட்டாங்க. தேர்ட் டைம் வந்து போய் செக் பண்ணும்போது சிவியர் ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது எதனால் இருக்கும்? ஸோ எப்பயுமே எனி செஸ்ட் பெயின், நம்ம முதலே சொன்னது தான், நம்ம தாடையிலேருந்து தொண்டையிலேருந்து தொப்புள் வரைக்கும் இருக்கிற எந்த வயிற்று வலியாக இருந்தாலும் அது ஹார்ட் ரிலேட்டடாக இருக்குமா அப்படின்னு நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கணும். ஹார்ட் பிரச்சனையான்னு ஓவராக டெஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அதில் ஒரே ஒரு ஹார்ட் பிரச்சனையை கூட வெறும் அது வயிற்று வலி தான் சொல்லி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அது நார்மலாக நம்ம ஒரு வயிற்றெரிச்சல் நெஞ்சு வலின்னு போனோம் அப்படின்னா 3 டெஸ்ட்டு பேசிக்காக பண்ணணும். இசிஜி, எக்கோ, அதுக்கப்புறம் ட்ரோபோனின் அப்படின்னு சொல்கிற ஒரு பிளட் டெஸ்ட்டு. சில பேருக்கு இந்த இசிஜிலே சேஞ்சு தெரிஞ்சிடும்.
அதில் ஹார்ட்டில் ரத்த குழாயில் பிளாக் இருக்கா இல்லையா, மேசிவ் பிளாக்காங்கிறது. சிலருக்கு எக்கோவில் தெரியும். எக்கோவில் இந்த சுருங்கி விடுற தன்மை ரொம்ப கம்மியாக போகிறது, இல்லை ஏதாவது ரத்த குழாய் சப்ளை பண்ணுற அந்த ஒரு ஏரியாவில் மட்டும் சுருங்கி விடுற தன்மை கம்மியாக இருக்கிறது. இன்னொன்று மூணாவது சொன்னால் அந்த ட்ரோபோனின்ங்கிற பிளட் டெஸ்ட், அதில் ட்ரோபோனின் டி, ட்ரோபோனின் ஐன்லாம் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் ஏதாவது பண்ணி அந்த வேல்யூ ஜாஸ்தியாக இருந்துச்சுனாலும் அது ஹார்ட் அட்டாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ஆன்ஜியோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பிளாக் இருக்கா இல்லையான்னு தெரியும். அதே நம்ம இதில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து நம்ம கேத் லேபில் அந்த ப்ரொசீஜரில் தான் போய் ஆன்ஜியோ பண்ணால் தான் தெரியுமா அப்படின்னா, எமர்ஜென்சியில் நம்ம அதான் பண்ணி ஆகணும். இந்த இன்வேசிவ் ஆன்ஜியோகிராம் இல்லாமல் சிடி ஆன்ஜியோலாம் இப்போ ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். இதில் எப்படின்னா நம்ம நார்மலாக சிடி ஸ்கேன் எடுக்கிற மாதிரியே தான் ஸ்கேனு. அதில் அடிஷ்னலாக ஒரு கான்ட்ராஸ்ட்டுங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் ஒன்று கொடுப்பாங்க. கொடுத்தா அது ஹார்ட்டில் இருக்கிற கால்சியம் சுண்ணாம்பு படிமானம் ஏதாவது ரத்த குழாய்களில் இருக்குதா அப்படின்னு சொல்லி அதையும் எவாலுவேட் பண்ணி ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய்கள் ஏதாவது பிளாக்கும் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம இந்த சிடி ஆன்ஜியோ மூலமாகவும் சிடி கால்சியம் ஸ்கோர் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஸோ டாக்டர், அடுத்தது இன்னொருத்தவங்க வெயிட் பண்ணுறாங்க, அவங்ககிட்டயே கேட்டுருங்க. ஷூர். ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர், இப்போ இதயத்துக்கு நிறைய உணவு பழக்கங்கள் மூலமாகவே நம்ம இதயத்தை பாதுகாக்க முடியும்னு சொல்கிறாங்க. மருந்துகள் கொடுத்தா கூட நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க பூண்டு நிறையா சாப்பிடுங்க, இதயத்துக்கு நல்லதும்பாங்க. அதே மாதிரி முந்திரி பருப்பு, ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் இதயத்துக்கு கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சில உணவுகள், உதாரணத்துக்கு இந்த கிழங்கு வகைகள்லாம் ரொம்ப எடுத்துக்க கூடாதுங்கிறாங்க. ஸோ இது அறிவியல் பூர்வமாக இல்லை நிஜமாவே சில உணவுகள் மூலமாக நம்மளோட இதயத்தை பாதுகாக்க முடியுமா? ஆக்சுவலாக உணவே மருந்துங்கிறது எப்பயுமே உண்டு. முதலே சொன்னது தான், நம்ம நார்மலாகவே ஃபுட்டில் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். அது நம்ம எதுக்கு கிழங்கெல்லாம் அப்போ அவாய்ட் பண்ணுங்கன்னு கொஞ்சம் சொல்லியிருப்பாங்கன்னா, அது மோர் ஆஃப் கார்போஹைட்ரேட் ரிச்சு. ஒரு அளவுக்கு மேலே கார்போஹைட்ரேட் உடம்புல அதுவே கொழுப்பாக கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகுங்கிற ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். நீங்கள் அகைன் சொன்ன பூண்டு, இது ரீசெண்ட்டு கொஞ்சம் பேப்பர்ஸில் 2023 இப்போ அந்த ட்ரையல்ஸில் எல்லாம் அதில் இருக்கிற சில ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சப்ஸ்டன்சஸ் கொஞ்சம் கார்டியாக் ப்ரொடெக்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெந்தயத்தில் இருக்கிற சில மெடிசன் அது நேச்சுரலி இட் கேன் டிக்ரீஸ் யுவர் பேட் கொலஸ்ட்ரால். நம்ம எல்டிஎல், லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் சொல்கிற பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிற தன்மை வெந்தயத்துக்கு கொஞ்சம் உண்டு. அகைன் பூண்டுக்கு இந்த கொழுப்பு ரத்த குழாயில் படிகிறத தடுக்கிற கொஞ்சம் பொட்டன்ஷியலும் உண்டுன்னு கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் வந்திருக்குது. இதெல்லாம் ஆரோக்கியமானது தான், அதெல்லாம் எடுத்துக்கிற தப்பு இல்லை. நீங்கள் பருப்பு வகைகளை கேட்டதுனால சொல்கிறேன். முந்திரி, பாதாம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ப்ரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி நம்ம பாதாமில் பார்த்தோம்னா கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இந்த இன்ஃப்ளமேஷனை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் கொஞ்சம் முந்திரி பருப்பை காட்டிலும் பாதாமுக்கு ஜாஸ்தி. இதை ஊற வச்சு திங்கலாமா, அப்படியே திங்கலாமா, அப்படியெல்லாம் நீங்கள் வறுக்காமல் எப்படி தின்னாலும் சரிதான். பட் சில இந்த தோலில் ஸ்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய உண்டு. தோலோடு சாப்பிட்றது இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். வறுத்து திங்க வேணாம். அதை வறுத்து அதை மிளகாப்பொடியெல்லாம் போட்டு அது திருப்பி ஒரு ஸ்நாக் ஆக்கி அதையும் ஒரு ஜங்க் ஆக்காமல் அப்படியே சாப்பிட்றது பெட்டர். அதே மாதிரி டாக்டர், இப்போ தேங்காய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாப்பிடவே கூடாது, அவாய்ட் பண்ணிடுங்க, கொழுப்புன்னாங்க. ஆனால் இப்போ தேங்காய் நிறைய எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நெய் தொடவே கூடாதுன்னாங்க. இப்போ வெறும் வயிற்றில் காலையில் நெய் சாப்பிடுங்கங்கிறாங்க. இதெல்லாம் உங்கள் அட்வைஸ் எப்படி டாக்டர்? அதான் இதெல்லாம் அகைன் நம்ம ஸ்டார்டிங்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கொழுப்பு நம்ம பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ராலை பொறுத்த வரைக்கும் லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், ட்ரைகிளிசரைட்ஸ், இந்த மாதிரி பல காம்பனன்ட்ஸ் இருக்குது. எண்ணெய்களில் அது மாதிரி எடுத்திங்கன்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு இருக்குது. ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்குது. இந்த ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸை விட மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் உடம்புக்கு நல்லது. எண்ணெய்கள் இல்லை நெய்கள்னு பார்த்தோம்னா கோகனட் ஆயில், நெய், வெண்ணெய், இதில் எல்லாம் இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதனால் ப்ரிஃபரபிளி இந்த மூஃபாங்கிறது மோனோ அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் கொஞ்சம் கார்டியாக் ஹெல்த்துக்கு நல்லது பூஃபாவை தாண்டி. அது மாதிரி ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அந்தளவு நல்லதில்லை. என்றைக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் உண்டு. அதாவது அதோட தன்மை மாறி போகிறது, அந்த தன்மை மாறி போகிறது கம்மியாக இருக்கிற எண்ணெய்களை நம்ம ரீயூஸ் பண்ணுறப்ப ரிஸ்க் ஜாஸ்தி. பட் அதில் கடல் எண்ணெய் ஸ்லைட்லி பெட்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். இப்போ அவங்களோட கொஷின்ஸ்க்கும் சொன்னீங்க, எங்களோட கொஷின்ஸ்க்கும் சொன்னீங்க. அது மாதிரி இப்போது நிறையா டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ கூகுள்லேயே எல்லாருமே நிறைய கொஷின்ஸ் தேடி ஆன்சர் எடுத்துக்கிறாங்க. பட் ஹார்ட்டு சேஃபாக ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், சைல்டுஹுட் ஒபிசிட்டி இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களில் உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்குது. இது அந்த இடத்துலேருந்தே நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்தே ஜங்க் எல்லாம் கொடுக்காம அவாய்ட் பண்ணி
எனர்ஜி ரிச் ஃபுட்ஸு, நம்ம ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்ஸு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே வி ஷுட் அட்வைஸ். வாக்கிங் எவ்வளோ எசென்ஷியலுங்கிறது பிள்ளைங்களுக்கு 12-13 வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்லேருந்து கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ஆக்டிவான வாக்கிங் லைஃப் ஸ்டைலுக்கு கொஞ்சம் மாறுங்க. ஃபுட்டு பேலன்ஸ்டு டயட்டாக எடுத்துக்கங்க. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், ஃபைபர் ரிச் ஃபுட், ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட், அவாய்ட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். முடிந்த வரைக்கும் வேலை நிமித்தம் அல்லாத பட்சத்தில் ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. வெயிட் கண்ட்ரோல், உங்களோட பிபி சுகர்ஸை ப்ராப்பராக மானிட்டர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தாண்டியும் சில நேரம் ஃபெமிலியல் ஃபேக்டர்ஸ்னாலேயோ இல்லை அவங்களுக்கு இருக்கிற ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ்னாலேயோ பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் ஏதாவது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான கரெக்டான ஃபுட்டு, அதுக்கான கரெக்டான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஒரு 40 ஏஜை ரீச் ஆகிட்டா ஒரு ஆனுவல் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புங்கிறத நம்ம கொஞ்சம் சின்சியராக எடுத்துக்கணும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவு இருந்தால் நம்மளா ஏன் கேஸுன்னு நினச்சிக்கிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை நம்ம உடம்புக்கும் கொடுத்தோம்னா வில் பி ஹெல்த்தி. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். எங்களுக்கு இவ்வளோ பொறுமையாக தெளிவாக எல்லாருக்கோட கேள்விக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூம்மா.